ஆண்டவரே, என் இதழ்களைத் திறந்தருளும். எனது வாய் உமது புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தூய ஆவியாரை பெற்றுக்கொள்ள திருத்தூதர்களை ஜெபத்தில் வழிநடத்தியது போல மரியே, எங்கள் அன்னையே, எங்களையும் வழிநடத்தும். ஆண்டவருடைய தூதர் அன்னை மரியாளுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியினால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். மன்றாடுவோமாக. இறைவா, தேவதூதர் அறிவித்தபடியே உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதரானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை நாங்கள் அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது ஆவியாரின் அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இந்த புதிய நாளுக்காக, புது விடியலுக்காக நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது வாழ்வளித்து எண்ணற்ற ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகிறாய். புதிய ஆற்றல், புதிய எண்ணங்கள், புதிய உறவுகள், புது இதயம் என எங்கள் வாழ்வு பாதையில் நீர் உருவெடுத்து வழி நடத்துகிறாய். ஒவ்வொரு நொடியும் எம்மை பின்தொடர்ந்து வரும் உமது அருள் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து வாழ வழிகாட்டும். உன்னத ஞானமே, உம்மை மட்டுமே தேடும் ஞானத்தை தாரும். நாங்கள் தேடும் ஞானம் நீயே. நாங்கள் தேடும் அன்பு, மகிழ்ச்சி, வாழ்வு எல்லாம் உம்மிலே உறைந்திருக்கிறது. இந்நாளில் எங்களது ஒவ்வொரு அசைவும் சொற்களும் உம்மை மட்டுமே பிரதிபலிக்கட்டும். உம்மில் நாங்கள் பெற்ற புது வாழ்வு எங்களில் நிறைந்து பலரை சென்றடையட்டும். அன்பு இறைவா, இதோ இந்த நேரத்தில் உமது அருள் பிரசன்னத்தை வேண்டி இப்பாடலில் இணைகிறோம். நான் தேடும் ஞானம் நீயே ஏசையா, இன்றும் நானாக வேண்டுமே உன்னில் நானையா. நான் தேடும் ஞானம் நீயே ஏசையா, இன்றும் நானாக வேண்டுமே உன்னில் நானையா. தேனாக ஊறுதே உந்தன் அருளையா, தேற்றும் உன் அருளாலே எல்லாம் ஆகும்
திருவள்ளுவர் பெருந்தகை கல்வியை பற்றி கூறும்போது, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு, மாடு அல்ல மற்றவை எவை என்று சொல்லி, கல்விதான் மிக பெரும் செல்வம் என்றும் மற்றவை எதுவும் அதற்கு ஈடாகாது என 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியின் மேன்மையை பற்றி அழகுற எடுத்தியம்புகிறார். ஒரு ஆசிரியர் தனது மாணவர்கள் மீது காட்டும் உன்னதமான அக்கறையும் அன்பும் அந்த மாணவனை பின்னாளில் சிறந்து விளங்கச் செய்கிறது. களிமண்ணாய் கிடந்த மாணவர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு உரு கொடுத்து பக்குவப்படுத்தி இந்த உலகிற்கு நல்ல குடிமக்களாய் வழங்கும் பெருமை ஆசிரியர்களுக்கே சேரும். ஆசிரியர்கள் இல்லாத மனித வாழ்வு என்பது இயலாது. படித்து பட்டம் பெற்றவருக்கும் படிக்காமல் பட்டறிவு பெற்றவருக்கும் என்றும் மூலதனம் அவர் பெற்ற ஆசிரியர்கள்தான். ஆசிரியருக்கு மட்டும் என்றும் அந்த தனித்தன்மை உண்டு. உலகில் உள்ள பெரிய மனிதர்களாக இருக்கட்டும், சிறியளவில் வாழ்பவராக இருக்கட்டும், இரு தரப்பிற்கும் வழிகாட்டியாக இருப்பவர் ஆசிரியர் என்கிறார் அப்துல் கலாம். தீபத்தின் சுடர் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை காண எவ்வாறு உதவுகிறதோ, அதே போல தமது ஆர்வமிக்க பணியால் மாணவர்களிடையே ஒளிந்திருக்கும் திறமைகளை ஆசிரியர்கள் வெளிக்கொணர்ந்து அவர்களை ஒளிரச் செய்ய தம்மை மெழுகென கரைத்து சேவை மனப்பான்மையுடன் உழைத்திடும் அனைத்து ஆசிரியர்களையும் நினைத்து நன்றி கூற நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் தனது சேவை நிறைந்த ஆசிரியர் பணியால் எண்ணற்ற மாணவர்களை மாணிக்கங்களாக ஒளிரச் செய்துள்ளார். தனது சேவை திறத்தால் நாட்டின் முதல் குடிமகனாக உயர்த்த பெற்ற போதும் தான் ஒரு எளிய ஆசிரியர் என்பதை மறக்காமல் வாழ்ந்த ஒரு மகானின் பிறந்த நாளை இன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடி மகிழ்கிறோம். இத்தகைய சிறப்பு மிகுந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்தையும் தனது தியாகம் நிறைந்த பணியின் மூலம் கவர்ந்து ஆதரவற்றோரின் அன்னையென திகழ்ந்த புனித அன்னை தெரசாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த இனிய நாளில் மகான்கள், ஆசிரியர்கள் வழியாக நாம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி இப்பாடலில் இணைவோம். ஆசானே சிந்தனை தந்தவராம், அவர் வாழ்நாளை வென்றிட வந்தவராம். ஆசானே சிந்தனை தந்தவராம், அவர் வாழ்நாளை வென்றிட வந்தவராம். ஒரு சேயாக சீராட்டிய மறுதாயாகி தாலாட்டுவார். ஒரு சேயாக சீராட்டியே மறுதாயாகி தாலாட்டுவார்.
கல்வியும் கற்பவர் என்பதில் மெத்தமும் வென்றிடுவார். நம் புத்தியில் தைத்திட புத்தக சொத்தினை மொத்தமும் தந்திடுவார். அத்தனை கல்வியும் கற்பவர் என்பதில் மெத்தவும் வென்றிடுவார். நம் புத்தியில் தைத்திட புத்தக சொத்தினை மொத்தமும் தந்திடுவார். அவர் தாழ் மறவோம் பணிவோம் வாழ்வெல்லாம். அவர் தாழ் மறவோம் பணிவோம் வாழ்வெல்லாம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். பாதை காட்டுவார், குரல் பாலை ஊட்டுவார், தீதை ஓட்டுவார், தமிழ் போதை கூட்டுவார். பாதை காட்டுவார், குரல் பாலை ஊட்டுவார், தீதை ஓட்டுவார், தமிழ் போதை கூட்டுவார். சித்தமும் நித்தமும் வித்தகம் பெற்றிட நெற்றியில் பற்றிடுவார். நம் சொத்தன வித்தன இத்தரை உற்றவர் கற்றன முற்றிடுவார். சித்தமும் நித்தமும் வித்தகம் பெற்றிட நெற்றியில் பற்றிடுவார். நம் சொத்தென வித்தனை இத்தரை உற்றவர் கற்றென முற்றிடுவார். அவர் தாழ் மறவோம் பணிவோம் வாழ்வெல்லாம். அவர் தாழ் மறவோம் பணிவோம் வாழ்வெல்லாம். ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். ஆசானே சிந்தனை தந்தவராம். அவர் வாழ்நாளை வென்றிட வந்தவராம். ஆசானே சிந்தனை தந்தவராம். அவர் வாழ்நாளை வென்றிட வந்தவராம். ஒரு சேயாக சீராட்டியே மறுதாயாகி தாலாட்டுவார். ஒரு சேயாக சீராட்டியே மறுதாயாகி தாலாட்டுவார். ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துகள். பறக்கும் பட்டம் அல்ல நம் ஆசிரியர்கள், நம்மை உயர உயர பறக்க வைக்கும் நூலாகியவர்கள் அவர்கள். என்னோட ஆசிரியர்களுக்கும் நான் ஒரு ஆசிரியராக மாறணும் அப்படின்னு எனக்கு முன்னுதாரணமாக இருந்த நல்ல ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தருணத்தில் ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத உணர்த்துறதுக்கான ஒரு சிறிய கதையை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஒரு விழாவில் ஒரு இளைஞர் ஒருவர் தன்னோட பழைய ஆசிரியரை சந்திக்கிறாரு. அப்போது அந்த முன்னாள் மாணவன் என்ன தெரியுதா ஐயா அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆசிரியரோ எனக்கு நினைவில்லைப்பா, நீ யாருன்னு நீயே அறிமுகம் செஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞன் சொல்கிறான், ஐயா நான் உங்களோட முன்னாள் மாணவன், நான் இப்போ ஆசிரியராக இருக்கேன். அப்படி ஆசிரியராகணும் அப்படின்ற விதையை எனக்குள்ளே விதைச்சது நீங்கள் தான். உங்களை பார்த்து தான் நானும் ஆசிரியராகணும் அப்படின்ற உணர்வு வந்துச்சு. உங்களோட செயல்களோட தாக்கத்தில் தான் நான் இந்த தொழிலில் இருக்கேன். அப்படியாப்பா, எப்படி இந்த தாக்கம் உனக்குள்ளே நான் உண்டாக்குனேன் அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறாரு. அந்த இளைஞன், ஐயா நான் உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் என்னோட வகுப்பு தோழன் மிக விலையுயர்ந்த கடிகாரத்தை கட்டிக்கிட்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு கை கடிகாரம் வாங்குறது அப்படின்றது என்னோட சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால் நான் அதை திருட நினச்சி அவன் பாக்கெட்டில் வச்சுருந்ததை எடுத்து வச்சுக்கிட்டேன். அவனும் நீங்கள் வகுப்புக்குள்ளே வந்ததையும் என்னோட கை கடிகாரத்தை காணோன்னு புகார் செய்கிறான். இவனோட கடிகாரத்தை யாராவது எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது எனக்கு ரொம்பவும் சங்கடமாக இருந்தது. வகுப்பறையோட கதவை மூட சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் வரிசையாக நிற்க சொன்னீங்க. ஆனால் எல்லாரும் கண்ணை மூடி தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னீங்க.
நீங்கள் ஒவ்வொருவரோட பாக்கெட்லேயும் கையை விட்டு பார்த்துக்கிட்டே போனீங்க. என்னோட பாக்கெட்டுக்குள்ளேயும் கையை விட்டீங்க, கடிகாரத்தை எடுத்துட்டீங்க. ஆனால் எல்லோரும் கண்ணை மூடி இருந்ததுனால யாரும் எதையும் பார்க்கல. அந்த கடிகாரத்தை உரியவன்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கல. வேறு யார்கிட்டையும் இதை பற்றி நீங்கள் சொல்லவும் இல்லை. என்னை திருட, மோசடிக்காரன் அப்படின்லாம் திட்டாமல் அன்னைக்கு என்னோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றுனீங்க. இந்த நிகழ்வு எனக்கு ஒரு செய்தியை சொல்லி கொடுத்துச்சு. அது ஆசிரியர் அப்படின்றவர் இப்படி தான். கற்பித்தல் அப்படின்றது எவ்வளவு அற்புதமான விஷயம். இதைத்தான் என் வாழ்க்கையிலும் நான் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சேன். கற்பித்தலை செய்யணும் அப்படின்னு விரும்பினேன். அந்த மாணவன் கேட்குறான், ஐயா இப்போவாது என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு. எனக்கு எதுவும் நினைவில்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் உங்களுக்கு எதுவும் நினைவில்லை அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான். அந்த ஆசிரியர் சொல்கிறாரு, ஏன்னா நானும் அந்த சமயத்தில் கண்ணை மூடிட்டு தான்ப்பா இருந்தேன். பாடத்தை மட்டும் சொல்லித்தராமல் வாழ்க்கை நெறிகளையும் சொல்லித்தர வேண்டியது ஆசிரியராகிய நம் ஒவ்வொருவரோட கடமை. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 22, இறை வார்த்தைகள் 17 முதல் 21 முடிய. ஞானிகள் போதித்ததை நான் உனக்கு கூறுகிறேன், செவிகொடுத்து கேள். நான் புகட்டும் அறிவை மனத்தில் ஏற்றுக்கொள். அவற்றை நீ உள்ளத்தில் பதிய வைத்து கொண்டு தேவைப்படும்போது எடுத்துரைக்க கூடுமானால் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீ ஆண்டவரை நம்ப வேண்டுமென்று அவற்றை நான் உனக்கு இன்று தெரியப்படுத்துகிறேன். அறிவும் நல்லுரையும் தரக்கூடிய மொழிகளை நான் உனக்கென்றே எழுதி வைத்திருக்கின்றேன் அல்லவா? அவற்றை கொண்டு மெய்மையை உன்னால் விளக்கக்கூடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாம் கேட்பதை தர காத்திருக்கும் இறைவனிடம் நமது எண்ணங்களையும் தேவைகளையும் மன்றாட்டுக்களாக அடையாள காணிக்கை வழியாக சமர்ப்பிப்போம். எழுதுகோல். வாளை விட பேனா வலிமையானது. பேனா மூலம் அறம் புகட்டலாம். உண்மை, நன்மை மற்றும் பயனுள்ளவைகளை பேனா மூலம் எழுத முடியும். மனதில் உள்ள எண்ணங்களையும் யோசனைகளையும் ஒரு படைப்பாகவோ அல்லது ஒரு செய்தியாகவோ வெளியிடுவதற்கு பேனா ஒரு கருவியாக இருக்கிறது. அதுபோல ஆசிரியர்கள் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரவும் படைப்பாற்றலை அதிகரிக்கவும் நல்ல விழுமியங்களை மனதில் புகுத்தும் கருவியாகவும் செயல்படுகிறார்கள். நம் சபையில் ஆசிரியர் பணியை அறத்துடனும் அர்ப்பணிப்புடனும் ஆற்றி வரும் நம் சபை சகோதரிகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த எழுதுகோலை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நோட்டு புத்தகங்கள். இவை குறிப்புகள் எடுக்க, புதியனவற்றை கற்க, நம் வாழ்க்கை தரத்தை உயர்த்திட, நமது அறிவை விசாலமாக்கிட பயன்படுகின்றது. இதைப்போல ஆசிரியர்கள் தாங்கள் பெற்ற அறிவை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் இறை தூதர்களாக இருக்கின்றனர். ஒழுக்கம், அன்பு, மன்னிப்பு போன்ற நல் மதிப்பீடுகளில் வளர உறுதுணையாய் இருக்கின்றனர். ஆசிரியர் தினத்தை சிறப்பிக்கும் இந்த இனிய நாளில் ஆசிரியர் பணிபுரியும் அனைவருக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைத்திட அருள் வேண்டி இந்த நோட்டு புத்தகங்களை
இறை பதம் சமர்ப்பிப்போம். உலக உருண்டை. கண்டங்கள், நாடுகள், அவற்றின் எல்லைகள், இயற்கை அம்சங்கள், கலாச்சாரங்கள் மற்றும் இடங்களை அடையாளம் கண்டு புரிந்து கொள்ள உலக உருண்டை உதவுகிறது. வரலாற்றை கற்கவும் புவியியல் தகவல்களை பற்றிய புரிதலை வளர்க்கும் கருவியாகவும் இது பயன்படுகிறது. பல கலாச்சாரங்கள், பல மொழி பேசும் மக்கள் நிறைந்த இந்த உலகில் அமைதியும் மகிழ்வும் அன்பும் நிறைந்திட அருள் வேண்டி, இறை ஒளி இவ்வுலகில் ஒளிர்ந்திட அருள் வேண்டி இந்த உலக உருண்டையினை அர்ப்பணித்து ஜெபிப்போம். இளம் தளிர். இது வளர்ச்செடியின் தொடக்க பருவமாகும். விதையிலிருந்து வெளிவரும் இளம் செடியானது அங்கிருக்கும் பருவநிலைக்கு ஏற்ப தன்னை உட்படுத்தி பூமியில் புதிய செடியாக, மரமாக மாற ஆற்றலை பெறுகிறது. அதுபோல வளர்நிலை பருவத்தில் இருக்கும் மாணாக்கர்கள் அனைவரும் வாழ்க்கை அனுபவங்களை புரிந்து நல்ல மதிப்பீடுகளை உள்வாங்கி எதிர்கால தலைவர்களாக, நம்பிக்கை நட்சத்திரங்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டி இளம் தளிரை அர்ப்பணித்து ஜெபிப்போம். புனித அன்னை தெரசாவின் திருவுருவம். புனித அன்னை தெரசா அவர்களின் நினைவு தினம் இன்று. இவர் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் சேவை செய்து இறைவனுக்கு உகந்தவராய் வாழ்ந்தார். அன்பு, சேவை மனத்துடன் ஆதரவற்றோர், இறக்கும் தருவாயில் இருப்போருக்கு உதவி செய்தார். தன்னலம் துறந்து பிறர் நல பணியில் தன்னை முழுமையாக கரைத்திட்ட இவரை போல நற்பணியாற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறையாசீர் தொடர்ந்து கிடைத்திட அருள் வேண்டி அன்னை தெரசாவின் திருவுருவ படத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஏழு தலைமுறையில் உள்ள ஏழ்மையை ஒரே தலைமுறையில் மாற்றும் வல்லமையுள்ள ஒரே ஆயுதம் கல்வி. கல்வி என்பது வெறும் 3 எழுத்து அல்ல, மனிதனின் தலையெழுத்தை மாற்றும் சக்தி வாய்ந்த எழுத்து. இக்கல்வி பணியை கண்ணென்று போற்றி கனிவுடன் ஆற்றி கொண்டிருக்கும் நம் சபை அருட்சகோதரிகள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர் என்பவர் ஏறுபவனுக்கு ஏணி தந்து திசை மாறுபவனுக்கு திசையை காட்டி ஒழுக்கம் எனும் ஒளியை தருபவர். ஆசிரியர் என்பவர் உயரே பறக்கும் பட்டம் அல்ல, பட்டத்தை பறக்க வைக்கும் நூலே ஆசிரியர். இவ்வாசிரிய பணியை நம் சபை அருட்சகோதரிகள் இறைவனின் திருவருளால் திறமையுடனும் பொறுப்புடனும் செய்து கொண்டிருக்கின்றனர். நம் சபையின் தலை சிறந்த மற்றும் தலையாய பணி கல்வி பணி. ஆசிரியர் பணி வழியாக மாணவர்களை ஒழுக்கத்திலும் நற்பண்பிலும் தலைமைத்துவ பண்பிலும் சகோதரத்துவ அன்பிலும் வளர்த்து
இறை பணியை ஆற்றி வருகின்றனர். இத்தகைய மேன்மை நிறைந்த ஆசிரியர்களை வாழ்த்தி இப்பாடலில் இணைவோம். நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எமக்கு, உம்மை வணங்குறோம். காலமுள்ள வரைக்கும் போற்றி துதிக்க நாங்கள் விரும்புகிறோம். நெடுங்காலம் யாம் செய்த தவத்தாலே நீர் கிடைத்தீர், வெறுங்கல்லை சிற்பமாக மாற்றியது நீர்தானே. நேரில் வந்த ஆசானே, ஊரறிய எம்மை வாழ வைத்த பெருமை உம்மை சேரணும். உம்முடைய பணியும் உம்முடைய சிறப்பும் ஓங்கி உயரணும். செவனவை நான் படிக்க கற்று அதை நீ கொடுக்க கிடைத்தது பாடமில்லை எந்தன் வாழ்வுதான். உள்ளிருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வந்திடவே உந்தன் உயிர் உழைப்பெல்லாம் எமக்கு தந்தாய். இனி வரும் எந்த நாட்களிலும் உமை போல பயிற்றுவிப்போம். ஒளி வீசும் மதி போல தினந்தோறும் உழைத்திடுவோம். உம்மை போல தெய்வமில்ல, உள்ளம் போல கோயில் இல்ல. தினந்தோறும் வாழ்த்துக்கள் தான், எமக்கு வேறு ஆசை இல்ல. நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எமக்கு, உம்மை வணங்குறோம். காலமுள்ள வரைக்கும் போற்றி துதிக்க நாங்கள் விரும்புகிறோம். வங்கக்கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, கல்விக்கடல் ஆழம் யாரும் கண்டதில்லை. எம்முடைய ஆசானை யாம் வணங்கும் நல்லவரை, உம்முடைய பண்பு கந்த வானம் இல்லை. எமக்கென வந்த சான்றோரே, எம் உயர்வு நீரல்லவா. நடக்கையில் எங்கள் கூட வரும் வழிகாட்டி நீரல்லவா. ஆற்றல் கொண்ட ஆளாக கல்வி தந்த கண்ணாக வாழ வைத்த சான்றோரே, மனதில் நிறைந்த ஆன்றோரே. நன்றி சொல்ல உமக்கு வார்த்தை இல்லை எமக்கு, உம்மை வணங்குறோம். காலமுள்ள வரைக்கும் போற்றி துதிக்க நாங்கள் விரும்புகிறோம். நெடுங்காலம் யாம் செய்த தவத்தாலே நீர் கிடைத்தீர், வெறுங்கல்லை சிற்பமாக மாற்றியது நீர்தானே. நேரில் வந்த ஆசானே. ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஞானத்தின் இறைவா, அறிவு புகட்டும் ஆசான்களையும் சமூக சேவகர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். மாறிவரும் கால சூழலுக்கு ஏற்ப எதிர்கால சமுதாயத்தை மாற்றத்தின் பாதையில் உருவாக்கவும், உலகின் கடையெல்லை வரை அறிவுக்கணல் சென்றடைந்து பலருக்கும் வாழ்வளிக்க வேண்டி விண்ணகத் தந்தையே உம்மை நோக்கி வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து முடிவில்லாத அருள் வாழ்வை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. மரியே,
உமது ஊழியர்களின் அன்னையும் அரசியுமானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.